My red dragon is coming for you. Good shot, Ratambe. So sweet. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவாண்டா. மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவாப்பா. ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அது ரூம்பார் உனக்கு. போஸ்டர் அடி அண்ணரடி கொண்டாடி கொளுத்தனுண்டி. பெண்களிடம் சொல்வது குறைவு, செய்வது அதிகம். செயல் புயல் நானடி. ஹலோ சொல்லுகாரு. ஹலோ வணக்கம்மா, நான் மேனேஜர் பேங்க்ல இருந்து பேசுறேம்மா. பேங்க் மேனேஜர் அருண்குமார் பேசுறேம்மா. சொல்லுங்க. உங்க பேர் அக்கௌண்ட் ஏடிஎம் யூஸ் பண்றீங்களா சார்? நான் யூஸ் பண்ணலக்கா. நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இந்தியன் பேங்க்ல இல்லையே எனக்கு அக்கௌண்ட். கேனரா பேங்க், கரூர் எஸ்சியா, ஸ்டேட் பேங்க், எந்த பேங்க் அக்கௌண்ட் ஏடிஎம் யூஸ் பண்றீங்களா சார்? ஆரியம்மன் இந்தியன் பேங்க். அந்த ஏடிஎம் அக்கௌண்ட் கீழே உள்ள எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ டேட் சொல்லுங்க சார். சரி, டேட்டு 2045. உங்க அம்மாக்கு பின்னாடி பக்கம் சுண்ணி கூத்து கூத்து பண்றீங்களா உங்க அப்பா உங்க அம்மாக்கு? அந்த அந்த டேட் இருக்கா? இல்லைங்களாங்க. உங்க அம்மா புண்டை புல்ல போட்டிருக்குங்களா? உங்க அம்மால இருந்து உங்க அப்பா அந்த சுண்ணி கூத்து கூத்து பண்றீங்களா புண்டை புல்ல பின்னாடி? அஞ்சு வண்ண பூவே தானே லோலாலி. Bro, express your love. The worst she can say is no. உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா கஷ்டத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துறியா? மொத்த கண்டிப்பையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவரடா உங்க அப்பா. நீ விசுக்கு விசுக்கு வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டது அவனை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கையில காசு இல்லடி. உன்னை கடனாளியா நிக்க வைக்கிறதுன்னு முன்னாடியே கடன் அழைச்சிட்டாரு. பையன் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார். எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. உனக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் அந்த ஆளுக்காக பண்ண எல்லாமே. சொல்லுறது சாமிடா, சாமி கிட்ட மல்லு கட்ட ஆள் இருந்தா காமிடா. இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பழம் மேடம். சூப்பர். சீட்லெஸ் ஸ்வீட்டா இருக்கு மேடம். கொட்டை இல்லாதுன்னு சொல்ல வராரு. ஏன் கொட்டை இல்ல? என் தோட்டத்துல போன வருஷம் முந்திரி போட்டேன். என்கிட்ட நிறைய கொட்டை இருக்கு. உங்ககிட்ட கொட்டை இருக்கு, உங்ககிட்ட கொட்டை இருக்கு.
முளைக்குமா? வருங்காலத்துல உங்க கொட்டையெல்லாம் முளைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. இந்துலேகா ஆற்றல் உள்ள ஒன்ன சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாம கொண்ட பந்தயம் போட்டு நாம்பைய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பயும் வீட்டுல கொண்டு போறாங்கல்ல போலீஸ் அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேக்குறேன். நாம எல்லாரும் தடுத்துட்டோம். நம்ம என்ன பொம்பளை பிள்ளை அடிபட்டு வச்சிருக்கோம்? 4 பேரோட பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனாவது ஒரு இழுச்ச தலையில வச்சு கட்டிடலாம். ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்க அப்படியே வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா யாரடி அவனை கட்டிக்குவா? யாரடி அவனை நம்பவே முடியல. கரப்ஷன் நாசம் இது மட்டும் காத்தா வர போறாடா. எஸ் திஸ் இஸ் ஹியூஜ் and the game is on. ஏய் ஓட்ட மாமா ஓட்ட நன்றி கட்ட நாய். அந்த மாதிரி அடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. சும்மா கீழே நான் தாண்டா இனிமேல வந்து நான் தான் பார் உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா வாசு ரகல முட்டக்கா சீனு வர சிட்டாதே சிங்கல முட்டக்கா சிங்கல செலே எங்க முட்டக்கா சிங்கல தட்டுட்டாதே ரகல முட்டக்கா சிம்பல செவுலே கருப்பு தோலோட சிங்கவர சீனோட இறங்கி பார்த்த பார் சும்மா கீழே. மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு போட்டா சின்ன ஆளு புண்டை நான் தான் கிடைச்சனா சின்ன அவளுடன் போக. நம்ம விஜய் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறான். இவன் ஒரு சின்ன குட்டியா இருக்கும்போது எப்படியோ இவனோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு ஹைவேக்கு போயிட்டான். வண்டி வேகமா போற இடத்துல இவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தான். அப்பதான் நம்மளோட பிரின்ஸ் ப்ரோ பார்த்துட்டு உடனே இவனை ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மாசமா இவனை அவரோட வீட்டுல வச்சுதான் வளர்த்தாரு. இவன் நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்பவே பாசமா இருப்பான். ஆனா இவனை போய் எல்லாரும் கறிக்காக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய நம்மளோட காப்பகத்துக்கே கொண்டு வந்து பெர்மனண்டா விட்டுட்டாரு. அதுல இருந்து நம்ம விஜய் நம்ம காப்பகத்தோட பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிட்டான். சீக்கிரமா சொல்லுங்க, என்ன கேஸ்? சார் கார்த்தின்னு ஒருத்தன் என்ன காதலிச்சு கைவிட்டான் சார். கை விடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கை தவறி போன் கீழே விழுந்தா நீங்க சொல்லும் வார்த்தை என்ன? 35,000 ஓம்ப வச்சுட்டு கேன புண்டை